ஒரு மகானான ஆன்மா தனது வாழ்க்கையால் மற்றவர்களுக்கு திசை தரும்போது அவர் வரலாற்றை மட்டுமல்ல பல யுகங்களுக்கு பிறகும் ஒரு தூண்டுதலாக மாறுகிறார்கள். அத்தகையவராகவே இருந்தார் திரு குரு அங்கத் தேவ்ஜி. சிக்க மதத்தின் இரண்டாம் குரு மற்றும் குரு நானக் தேவ்ஜியின் உண்மையான வாரிசு. குரு அங்கத் தேவ்ஜிமார் 1531 இன்று பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாபின் மொத்தா என்னும் கிராமத்தில் பிறந்தார். அவரின் குழந்தை பெயர் லேனா. ஆரம்பத்தில் அவர் ஒரு பக்தியுள்ள இந்துவாக இருந்தார். ஆனால் குரு நானக் தேவ்ஜியின் போதனைகளை கேட்ட பிறகு அவரது வாழ்க்கையே முற்றிலுமாக மாறிவிட்டது. அவர் குரு நானக் ஜியின் சேவைக்கும் பக்திக்கும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். குரு நானக் ஜி அவரை பலமுறை சோதித்தார். இறுதியில் அவரிடம் குருகுல பதவியை ஒப்படைத்தார். அப்போதுதான் அவர் குரு அங்கத் தேவ்ஜி ஆனார். குர்முகி எழுத்து வடிவத்தை மேம்படுத்தல். குரு அங்கத் ஜி குர்முகி என்ற எழுத்து வடிவத்தை பிரபலமாக்கினார். இதனால் சிக்க மதத்தின் புனித நூல்களை எழுதவும் படிக்கவும் எளிதாயிற்று. இன்று வரை இது சிக்கர்களின் ஆன்மீக அடையாளமாக உள்ளது. உடற்பயிற்சி மற்றும் சேவையின் சங்கமம். குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு மல்யுத்தம், உடற்பயிற்சி மற்றும் சேவைகளை ஊக்குவித்தார். அவரது நோக்கம் ஒரு ஆரோக்கியமான உடலில்தான் ஒரு தூய ஆன்மா உறையும். சேவை மற்றும் பணிவு. குரு அங்கத் ஜி தனது வாழ்க்கையில் சேவையை மிக உயர்வாக மதித்தார். அவர் தினமும் மக்கள் காலணிகளை சுத்தம் செய்தார். தூய்மை பணிகளை செய்தார். ஏனெனில் அவரின் நம்பிக்கை மற்றவர்களுக்கு சேவை செய்வதுதான் உண்மையான தவம். நாமஸ்மரணை, தியானம் சோகத்மெல்லி. அவர் மக்கள் அனைவருக்கும் இவ்வாறு அறிவுரையிட்டார். இறைவனின் நாமத்தை ஜபிப்பதே உண்மையான மதம். கேவல கிரியைகள் அல்ல. உண்மையான அன்பும் தியானமும் வேண்டும். இன்றைய காலத்தில் மக்கள் மொழியும் கலாசாரமும் மறந்து போகிறார்கள். அவரது வாழ்க்கை என் அடையாளமும் கல்வியின் சக்தியும் நினைவூட்டுகிறது. அழகு, பெருமை, காட்சிப்படைகள் நிறைந்த உலகத்தில் அவர் பணிவும் சேவையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இளைஞர்கள் திசை இறந்திருக்கும் போதோ அவர் உடல் மற்றும் ஆன்மா இரண்டிலும் வலிமை பெறுவதை ஊக்குவிக்கிறார். அவரது வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு. உண்மையான பக்தி, சேவை மற்றும் அர்ப்பணிப்பால் ஒருவர் எப்படி மகானாக மாற முடியும் என்பதை காட்டுகிறது. அவரின் செய்தி இன்று கூட 800 ஆண்டுகளுக்கு